முதலில் திரு கோட்டீஸ்வரன், இப்போ சட்டமன்ற தேர்தலில் தலைவர்கள் கடுமையான வார்த்தை போரில் ஈடுபடுறது வந்து அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அல்லது தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? தவிர்க்க முடியாது. என்ன காரணம்னா, ஒரு சிலருக்கு வந்து அரசியல் வந்து ஏதோ ஜாலிக்கு இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து அது வந்து ஒரு பொழுதுபோக்காக பார்ப்பாங்க. பட் முழு இல்லை, எல்லாருக்கும் நேயர்களுக்கு தெரியும் ஜாலிக்கு அரசியல் பண்ணுறது யார், பாட்டு வைப்பு சாங்கெல்லாம் இந்த பதில் வேணும் தான் கேட்டேன். ஒரு சிலர் வந்து கொள்கைக்கு அரசியல் பண்ணுவாங்க. அவர் வந்து இப்போ உதாரணம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான்னு சொல்லலாம். ஆனால் அரசியலில் முழு நேர ஒரு வேலையா இல்லை அது ஒரு சேவையா இல்லை மக்களுக்கு என்ன பண்ணித்தர முடியும் அப்படின்னு பண்ணக்கூடியது. குறிப்பாக திராவிட கட்சிகள் திமுக அண்ணா திமுக என்ன கேட்டால் தே ஆர் ஃபுல் டைம் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அந்த கட்சியை வழி நடத்துகிறவங்க முழு நேர அரசியல்வாதிகள். இந்த முழு நேர அரசியல்வாதிகள் வந்து இப்போ மெட்ராஸில் அடிக்கிற வெயிலுக்கோ இல்லை ஊரில் அடிக்கிற வெயிலுக்கோ ஒரு பிரச்சாரத்தை வந்து அதாவது தூக்கம் இல்லாமல் சரியாக சாப்பிடாம மோர் தண்ணி இப்படி குடிச்சிட்டு தான் அவங்க ஃப்ளூயிட்ஸில் தான் இருப்பாங்க. நான் பேசுகிறது யதார்த்தம். என்ன காரணம்னு பார்த்தா, எப்போ விடியுது, எப்போ மறுநாள் வருது, எந்த தொகுதி போனோம், என்ன வேட்பாளர், என்ன ஏது தலைக்குள்ளே இவ்வளோ விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த தொண்டர்கள் வந்து ஒரு சோர்வாக இருக்கக்கூடாது. அப்போ அந்த தொண்டர்களை வந்து உத்தியோகப்படுத்துறதுக்கு, தொண்டர்களை இன்னும் ஆக்ரோஷமாக ஆக்கிறதுக்கோ இல்லை இன்னும் அந்த எலெக்ஷன் மோடு, அந்த பேட்டில் மோடு, அந்த போர்க்களத்துக்கு தயார்படுத்துகிற ஒரு வேலை தான் அந்த தேவை. இப்போது அதிமுக தொண்டர்களுக்கு என்ன தேவை? அடிப்படையில் திமுகவை திட்டணும். திமுக தொண்டர்களுக்கு அடிப்படையில் என்ன தேவை, இல்லை அவங்களுக்கு எது ஒரு சுவாச காற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவை திட்டணும். இப்போ இதனால் வந்து இப்போ அரசியல் தலைவர்களுக்கு, இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இபிஎஸ் அவர்களை திட்டுவதால் என்ன கிடைக்குது, இல்லை எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலினை திட்டுறதுனால என்ன கிடைக்குதுன்னா, அவங்க தொண்டர்கள் பார்த்திங்கன்னா அந்த எதிர்க்க தலைமை கேம்பை திட்டும்போது பார்த்திங்கன்னா தொண்டர்கள் கை தட்டுவாங்க, ஒரு உற்சாகம் அடைவாங்க. ஆனால் அந்த பரப்புரை தொண்டர்களுக்காக மட்டும் இல்லைல்ல, மக்களுக்காகவும் சேர்த்து தானே? மக்களுக்காகவும் சேர்த்து. தொண்டர்களுக்கு தான் பெருசாக வந்து எல்லா நேரத்துலையும் வந்து பேசுறதுன்றது வேறு, இந்த நேரத்தில் பேசுறதுன்ற அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஸ்பீச்சில் பார்த்திங்கன்னா இந்த பஞ்ச் டயலாகோ இல்லை எதிர்கட்சியில் இருக்கிறவங்கள திட்டுறது, வசைப்பாடுறது, இல்லை வந்து கொஞ்சம் அநாகரிகமாக பேசுகிறது, எப்படி வேணால் வச்சுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்பீச் வந்து ஒரு 10 நிமிஷம் டியூரேஷன் இருக்குன்னா அதில் வந்து ஒரு 30 செகண்ட் இல்லை 1 மினிட் தான் இருப்பாங்க. அதை பேசிட்டு தொண்டர்களை உற்சாகப்படுத்திட்ட உடனே அவங்க மக்கள்கிட்ட போயிடுவாங்க. அது வந்து எப்படின்னா, அந்த படத்துலலாம் பஞ்ச் டயலாக் வரும் இல்லைங்களா, கொஞ்சம் அரசியல் பஞ்சு டயலாக் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வெளியிலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். அதனால தான் அந்த அரசியல் தலைவர்கள் வந்து அதை பண்ணுறாங்க. இதை வந்து மற்ற நேரத்தில், தேர்தல் அல்லாத நேரத்தில், அப்போ அந்த 4.5 வருஷமாக இல்லை ஒரு 4.25 வருஷமாக இந்தளவுக்கு தாக்குதல் இல்லையே இரு முனையிலையும், ஏன் இப்போ திடீர் தாக்குதல் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த தேர்தல் நேரத்தினுடைய முக்கியத்துவம் தெரியும். அந்த தேர்தல் நேரத்தில் குற்றச்சாட்டையும் வைக்கணும், விமர்சனத்தையும் வைக்கணும். எதிரணியின் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு அந்த கோவத்தை வெளிப்படுத்துறது. உங்களுக்கெல்லாம் கெப்பாசிட்டியே கிடையாது, உங்களாலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்களாம் வந்து சும்மா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு துணியை காட்டணும், அந்த தோரணையை காட்டணும். அது தொண்டர்களுக்கு காட்டணும். தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் போது தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு போய் அவங்க வந்து வீடு வீடாக பிரச்சாரம் பண்ணுறதுக்கோ இல்லை துண்டு சீட்டு எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொடுக்கறதுக்கோ பேம்ப்ளெட் கொடுக்கறதுக்கோ அது உதவும். இது ஒன்று. இரண்டாவது, இப்போ இன்றைக்கி ஊடகத்தில் நம்ம இன்றைக்கி இதை பேசுகிறோம் இல்லைங்களா, அப்போது சின்னம் என்பது தெரியும், தேர்தல் வாக்குறுதி என்பது தெரியும். அந்த தலைமையை கேள்வி கேட்டால் தான் நான் எதிர்க்கிறேன், என்ன அவங்க எதிர்த்து கேள்வி கேட்டால் தான் அவங்க என்ன எதிர்க்கிறாங்க. அப்போ ஏன் இதை வந்து இந்த 2 தலைவர்களும் கூர்மைப்படுத்துகிறாங்கன்னா, அந்த 2 இடம் இருக்கு இல்லைங்களா, ஆளுங்கட்சி இடமோ எதிர்கட்சி இடமோ, அந்த இடத்த மற்ற கட்சிகளுக்கோ இல்லை மற்ற முனைகளுக்கோ அந்த இடத்த கொடுத்துடக்கூடாது அப்படின்னு தான். இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை தான் குற்றம் சொல்கிறார், ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை தான் குற்றம் சொல்கிறார். அதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கட்சிகளை வந்து இனிமேல் இந்த 2 திராவிட கட்சிகளும் கட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. என்னென்னா, இந்த ஜோனுக்குள்ளே நாங்கள் 2 பேர் சண்டை போட்டுக்கிறோம், அதாவது திமுக வர்சஸ் அதிமுக இல்லை அதிமுக வர்சஸ் திமுக. அந்த இடத்துக்குள்ளே புதுசாக வர கட்சிகளோ இல்லை மற்ற கட்சிகளோ இல்லை மற்ற முனை போட்டியாளர்களோ வந்துவிடக்கூடாதுன்றதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சரி, ரொம்ப கவனமாக இதை வந்து காயினை ஊற்றுறாங்க. இருதுருவ அரசியல் தான் இருக்கணும். இருதுருவ அரசியல் தான் கடந்த காலத்தில் இருந்திருக்கு. 2026 இரு முனை அரசியல் தான் இருக்கணும். ஓட்டு அப்படி தான் பிரியணும். ஒன்று நாங்கள் ஜெயிப்போம் இல்லை அவங்க ஜெயிப்போம். அவங்க ஆளுங்கட்சியாக வந்தால் நாங்கள் எதிர்கட்சி, இல்லை நாங்கள் ஆளுங்கட்சின்னா அவங்க எதிர்கட்சி. எங்களோட எதிரி அவங்க அப்படின்றத அடையாளம் காட்டுறதும் அதில் வந்து 3வது பாகமாக இருக்கிறது. சரி, ஓகே. திரு ஹஃபீசுல்லா, இப்போ இருதுருவ அரசியல் என்பதை நிரூபிக்கும் விதமாக தங்களுடைய பேச்சுகளை அல்லது விமர்சனங்களை வந்து தலைவர்கள் கூர்மைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கூர்மைப்படுத்துறது என்பது அப்படின்றது வந்து ஒரு தனி மனித தாக்குதலாக வந்து முடிகிற சூழலை ஏற்படுத்திடுதா? இல்லை, அதாவது அது அந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து 2 விதமாக பார்க்கலாம்.
இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் நாங்கள் எந்த தனிப்பட்ட விமர்சனமோ பொதுவெளியில் இல்லாமல் இருந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேசினது கிடையாது. இப்போ இந்த கான்ட்ரவர்சி எங்கேருந்து தொடங்குது, அதிமுக எங்கேருந்து சொல்லுது அப்படின்னா, நீங்கள் தானே வந்து பழனிசாமி வந்து காலில் விழுந்தார், சசிகலா அம்மா காலில் விழுந்த ஃபோட்டோ வச்சு பேசுகிறதுன்றது அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட் இருக்குது. ஏன்னா யார் உங்களை முதலமைச்சர் ஆக்கினார்களோ அவர்களுக்கு துரோகம் செஞ்சுருக்கீங்க, அவங்களுடைய காலை வாரி விட்டுருக்கீங்க. இப்போ உங்களை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்தால் அவர்களுடைய காலையும் நீங்கள் வாரி விட்டுருவீங்க அப்படின்ற பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட்னால தான் நம்ம அதை பேசுகிறோமே தவிர, அதுவும் பொதுவெளியில் பப்ளிக் டொமைனில் இருக்கிற விஷயத்தை எடுத்து தான் அது ஒரு பொலிட்டிக்கல் நரேஷனாகவும் பொலிட்டிக்கல் டிஸ்கோஸாகவும் பேசுகிறோம். பொலிட்டிக்கல் டொமைனுக்கு வந்துருச்சுங்கிறதுனால அது தனி மனித தாக்குதலா இல்லாம போயிடுமா? இது தனி மனித தாக்குதல்ன்றது எந்த விதத்தில் எடுத்துக்கிறீங்க? அதில் கேரக்டரை பற்றி ஏதாவது சொல்கிறோமா, இல்லை நடக்காத ஒரு விஷயத்த பேசுகிறோமா? காலில் விழுந்தாரு, அவரே ஒத்துக்கிறாருல, அதுக்கப்புறம் ஆமாம் நான் காலில் விழுந்தேன், நான் வந்து தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் தானே ஒரு பெரியவங்க காலில் விழுகிறது அப்படின்னு. நிச்சயமாக தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம். ஏன் இவ்வளோ நாள் வந்து அவங்கள துரோகின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, நடுவில் அவங்களுக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்போ எப்படி அது காலில் விழுகிறது, பதவி கொடுத்தது அவங்க தான் அப்படின்னு ஒத்துக்கிற நிலைப்பாட்டுக்கு வரீங்க? இப்ப இது ஒரு பக்கம் இல்ல, அது அவர் எப்போதுமே அவர் மறுக்கலையே. உதவி செய்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறத கொச்சைப்படுத்துறாங்க அப்படின்ற பதிலையும் அவர் சொல்றாரு இந்த விஷயத்துக்கு. சசிகலா அம்மாவுடைய உதவியில தான் முதலமைச்சர் ஆகுறாருன்றதை என்டாஸ் பண்றாரா எடப்பாடி பழனிசாமி? இப்ப இவ்வளவு நாள் பண்ணாத ஒரு விஷயத்த இன்னைக்கு அவர் என்டாஸ் பண்றாரு. இது ஒரு புது விஷயம். இவ்வளவு நாள் வந்து நான் ஒரு வட்ட செயலாளராக இருந்து கிளை செயலாளராக இருந்து நானே முயற்சி பண்ணி நானே ஜெயிச்சு நானே முதலமைச்சர் ஆனேன்னு சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு சசிகலா அம்மா உதவி பண்ணாங்க அதனால முதலமைச்சர் ஆனேன்னு அவர் ஒத்துக்கிறாரு. அப்போ இந்த பிரச்சாரத்துடைய தொடர்ந்து நாங்கள் பேசினதுடைய வெளிப்பாடு தான் உண்மையை இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அது தனிப்பட்ட தகவல்ல, இட் ஹஸ் a political relevance. அவரை உண்மையை ஒத்துக்க வைக்கிறது தான் நோக்கமா. பொலிட்டிக்கல் ரெலவென்ஸ் இருக்குன்றேன். உண்மையை ஒத்துக்கிறது இஸ் ஆட் ஆன் டு இட். இப்படி கால வரக்கூடியவருக்கு உங்களுடைய ஓட்டான்றது தான் எங்களுடைய பொலிட்டிக்கல் நரேட்டிவ். மாற்றுறதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, பால்டாயில் குடிச்சு அன்னைக்கே போயிருந்திருக்கணும். இது வரையும் தமிழ்நாட்டுடைய வரலாறுல முதலமைச்சர் வேட்பாளராக இருந்து தேர்தல் பிரச்சாரத்தில் யாராவது பயன்படுத்தி இருக்காங்களா? சாபம் விடுற அரசியலை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமின்னு நான் சொல்றேன். நீங்க கொரோனாவிலேயே முதலமைச்சர் போயிருந்திருப்பாரு அப்படின்றது இதெல்லாம் ஏத்துக்கக்கூடிய வாதமா? இதுதான் நீங்க வந்து பொலிட்டிக்கல் நரேட்டிவாக கொண்டு வர போறீங்களா தமிழ்நாட்டு மக்கள்ல? இன்னைக்கு நீங்க வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணணுன்றதுக்காக ரெண்டு தரப்பும் வந்து தனி மனித தாக்குதலை கொண்டு வராங்கன்னு பேசுறது இருக்குல்ல, அது ஏத்துக்கவே முடியாது. நாங்க பப்ளிக் டிஸ்கோர்ஸ்ல இருக்கிறத பொலிட்டிக்கல் கான்டெக்ட்ல அரசியல் நோக்கத்தோடு அரசியலோடு பேசுறோம். ஆனா இது முழுக்க முழுக்க தனிநபர் தாக்குதல். இதுல என்ன பால்டாயில் குடிச்சு அன்னைக்கே செத்து போயிருந்தார் அப்படின்னா அதுல என்ன பொலிட்டிக்கல் நரேட்டிவ் இருக்கு? சரி, கொரோனாவோடவே அப்படியே செத்து போயிருந்துருக்கணும், அப்படியே கொரோனாவோட போயிருக்கணும்ன்றதுல என்ன பொலிட்டிக்கல் நரேட்டிவ் இருக்கு? நான் சொன்னதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ் நான் ஜஸ்டிஃபை பண்றேன் எங்க தலைவர் பேசினது.